ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. முக்திக்கு முயலுக. ராம் பிரசாத் நெடுங்காலம் 12 ஆண்டு கடுமையாக தவம் செய்தான். ராம் பிரசாத் முன் சிவபிரான் தோன்றினார். அவர், ஓ பக்தனே, உன் தபசை கண்டு மகிழ்ந்து மெச்சினேன், ஒரு வரத்தை கேள், இப்போதே தருகிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார். ராம் பிரசாத், மகாதேவா, எனக்கு ஒரு புத்திரனை அருளுங்கள் என்று பிரார்த்தித்தான். குழந்தாய் அப்படியே ஆகுக என்று வரம் தந்து அந்தர்த்தனமானார் சிவபெருமான். ராம் பிரசாத் புத்திர பாக்கியம் பெற்றான். ஆனால் குழந்தை பார்வையற்றவனாக இருந்தான். பார்வையற்ற மகன் பெரிய பையனாக வளரலானான். தினந்தோறும் ராம் பிரசாத் அழுது கொண்டே இருந்தான். பார்வையற்ற மகன், அப்பா, ஏன் அழுகிறாய் என்று கேட்க, அதற்கு ராம் பிரசாத், அன்பு மகனே, ஒரு மகனை பெறுவதற்கு 12 ஆண்டு தவம் கிடந்தேன். எனக்கு பார்வையற்ற மகன் கிடைத்தாய் என்று பதில் அளித்தான். புத்திசாலியான அந்த புத்திரன், தங்களை காட்டிலும் பெரிய பார்வையற்ற ஒருவன் இருக்கிறானா? சிவபெருமான் தங்களை வரம் கேட்க சொன்னபோது தங்களுக்கு மோட்சம் அளிக்குமாறு வரம் கேட்டிருக்க வேண்டும் என்றான். உலகாயுத மக்களின் தன்மை இதுதான். அவர்கள் ஜெபம் புரிகிறார்கள், தவம் செய்கிறார்கள், எல்லாம் உலகாயத இன்ப பொருள்களை பெரும் பொருட்டே. ஒருவர் கூட முக்தியையோ மேலான ஆன்மீக பொக்கிஷங்களையோ விரும்பி கேட்பதில்லை. 3 திருடர்களின் கதை. அடர்ந்த காடு. அதன் வழியாக பணக்கார பிரபு ஒருவன் தன் தலைமேல் பணமூட்டையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த காட்டிற்கு பிறகுதான் அவனுடைய வீடு இருந்தது. வழி நெடுக முள்ளும் முரடும் கல்லும் கரடுமாக இருந்தது. அவனுக்கு வழி தவறி போயிற்று. மாலை பொழுதும் வந்தது. காடு முற்றிலும் இருளில் அமிழ்ந்தது. பணமூட்டையோடு நடந்து செல்லும் பணக்காரனை பார்த்த 3 திருடர்கள் தக்க நேரம் அறிந்து அவனை தொடர்ந்து பிடித்து பணமூட்டையை பறித்து கொண்டு பிரபுவை கையும் காலுமாக கட்டி பள்ளத்தில் உருட்டி தள்ளிவிட்டார்கள். இது மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலை. பின்னிரவிலே ஒருவர் பின் ஒருவராக 2 திருடர்களும் போய்விட்டார்கள். 3வது திருடன் அவன் மீது இரக்கம் கொண்டான். பள்ளத்தில் தள்ளிய பிரபுவை வெளியேற்றி கட்டுகளை அவிழ்த்து விடுவித்தான். அதோடு அவன் குறுக்கு வழியிலே பிரபுவை வழிகாட்டி காட்டின் கடைசி எல்லைக்கு வந்தவுடனே, ஐயா, உங்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள், இந்த காட்டிற்கு இனி வரவே வேண்டாம் என்று கூறி வணக்கம் செலுத்தி வழி அனுப்பினான். பிரபு தன் நன்றியை தெரிவிக்கும் முறையில், ஐயா, என் மீது இரக்கம் பாராட்டினீர், சங்கிலி கட்டுகளை அவிழ்த்து விட்டீர், மற்ற 2 திருடர்களின் கோபத்துக்கும் அஞ்சாமல் அடர்ந்த இக்கானகத்திலே வழியும் காட்டினீர். உமக்கு இதற்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்வேன்? என்னுடன் வீட்டுக்கு வாரும், சுகமாக வசிப்பீராக என்று அன்புடன் கூறினான். அதற்கு அந்த திருடன், ஐயா, நீங்கள் கூறுவது சரி, ஆனால் இது எனக்கும் உங்களுக்கும் கூட அபாயமாக முடியும். என் பெயர் திருடன் என பதிவு செய்யப்பட்டு விட்டது. என்னை காவல்துறையினர் சிறையில் அடைத்து போடுவார்கள். என்னுடன் தொடர்பு கொண்ட தங்களுக்கு கூட ஆபத்து நேரலாம். இதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். சென்று வாருங்கள், வணக்கம் என்றான் அந்த திருடன். அவன் திரும்பி காட்டுக்குள் போக பிரபு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். இது போலவே ஜீவன் என்னும் பிரபு கர்மம் என்னும் பணமூட்டையை சுமந்து செல்லுகிறான். அடர்ந்த கானகம்தான் சம்சாரம். சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களை 3 திருடர்கள் குணங்களினால் ஏற்க தாக்கப்பட்டவனாக அவன் துக்கப்படுகிறான். ஜனனம் மரணம் எனும் படுகுழிகளில் விழுந்து பரிதாபகரமாக வேதனைப்படுகிறான். யோக பயிற்சியினாலே ஒன்றன் பின் ஒன்றாக தமஸ், ரஜஸ் விழுந்து விடுகின்றன. இதயம் தூய்மை பெறுகிறது. பெய்த்தனமான குணங்கள் எல்லாம் ஒழிந்து போய் சாந்தம், யதார்த்தம், இரக்கம், தூய்மை, உண்மையுடைமை, நேர்மை, உதார குணம் முதலிய தெய்வீக இயல்புகள் இடம்பெறுகின்றன. சத்துவ குணத்தாலே மனம் இறைவன்பால் வழிகாட்டப்படுகிறது. ஆத்ம ஞானத்தின் வாயிலாக சம்சார காட்டை அவன் கடக்கிறான். மனதின் கண் தலை தூக்கி நிற்கும். சத்துவ குணத்தின் தன்மையினால் விவேகம் வியாபகமாகிறது. பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட புருஷனாக தன்னை அவன் உணர்ந்து கொள்கிறான். சத்துவ குணம் கூட பிரம்மனின் வாசஸ்தலத்தில் புக முடியாது. ஜட பதார்த்தம் எவ்வளவு நுண்ணியதாய் இருப்பினும் அது சூஷ்மத்திற்கு ஒரு சங்கிலியே ஆகும். முக்தி பெறுவதற்கு ஒருவன் சத்துவ குணத்தையும் தொடர்ந்தாக வேண்டும். பின்னர் அவன் திரிகுணாதீதன் ஆகிறான். சச்சிதானந்த ஸ்வரூபமாக விளங்குகிற பிரம்மன் என்னும் இழந்த தெய்வீக நிலையை திரும்ப பெறுகிறான்.
சம்சாரம் எனும் காட்டுக்கு அவன் திரும்ப போவதே கிடையாது. தொடரும். ஓம்.